ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இன்று தேவனுடைய வார்த்தையிலே பரலோகம், பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்கிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இன்று பரலோகம் என்பதும் பரலோக ராஜ்யம் என்பதும் ஒன்று போலவே இன்று பேசப்படுகிறதா இருக்கிறது. உதாரணமாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 21-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரலோகம் இதை சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்கிறதை நாம் பார்க்கும் பொழுது, ஏதோ பரலோகத்திற்கு நாம் போக மாட்டோம், ஆகவே பிதாவின் சித்தம் செய்தால்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் என்கிற ஒரு நோக்கத்திலே இதை சொல்லுகிறதை போல இன்று அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல ஆண்டவரே சொன்ன பொழுது, சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லும் பொழுது, நான் பரலோகத்திற்கு போக மாட்டேன், நான் பரலோகத்திற்கு உட்பட மாட்டேன் என்கிற அந்த ஒரு எண்ணம் இன்று அநேகர் இருக்கிறபடியினாலே இந்த தேவனுடைய வார்த்தையிலே நாம் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஆழமாக தியானிக்கலாம். பரலோகம் பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோகம் என்ற வார்த்தை தேவனுடைய இடத்தை குறிக்கிறது. பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஆட்சியை குறிக்கிறது. பாருங்கள், ஹல்லேலூயா. ராஜ்யம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு அரசு என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதைத்தான் இன்னொரு தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கிறது, இறை அரசு. தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது இறை அரசு, உம்முடைய அரசு வருவதாக என்று சொல்லி ஆண்டவராம் இயேசுக்கு சொன்ன அந்த ஜெபத்திலே அதை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது அரசு. ஆகவே பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் பரலோகத்தின் அரசு. அரசு என்றால் கவர்மெண்ட் இல்லையா? அரசு, அரசாங்கம், அரசு, கவர்மெண்ட். இட் இஸ் a government of heaven. It's a kingdom of God, kingdom of heaven. heavenly government-ஐ பற்றி அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது. பரலோகத்தில் நடக்கும் ஆட்சி, பரலோகத்தில் இருக்கும் அரசாங்கத்தை பற்றி அங்கே அந்த இடத்திலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்கிற வார்த்தை பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று அல்ல, தேவனுடைய ஆளுகைக்கு அவர்கள் உட்பட மாட்டார்கள் என்று அர்த்தமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆளுகைக்கு நான் உட்பட மாட்டேன் அல்லது உட்பட மாட்டார்கள் என்று தானே ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். என் பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பதற்கு நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் தேவனுடைய ஆளுகையில் உட்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆளுகை என்றால் என்ன, அவருடைய அரசு என்றால் என்ன, இந்த காரியங்களை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், ஹல்லேலூயா. இதற்கு நாம் வரலாற்றின் பக்கங்களை நாம் புரட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வரலாற்றின் பக்கம் என்று சொன்னால் இந்த பூமியில் எழுதப்பட்ட வரலாற்றை அல்ல, ஹல்லேலூயா, இந்த பூமியையே படைத்த வரலாற்றை நாம் புரட்டி பார்க்க வேண்டிய அவசியத்தின் பக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் இந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா எல்லாருமாக? எஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராம் தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த வரலாற்றை அங்கே எழுதும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 வசனமும் 4ஆம் வசனமும் வாசிக்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. This is a history written by God. வரலாற்றை நாம்
பார்க்கும் பொழுது இந்த வானத்தையும் பூமியையும் அவர் எதற்கு உண்டாக்கினார், அதனுடைய நோக்கம் என்ன, அதன் மூலமாக தேவன் தன்னுடைய ஆட்சியை, தேவனுடைய ராஜ்யத்தை இயேசுக்கு சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே முதல் முறையாக அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று இருக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ண தொடங்கினார்? மத்தேயு சுவிசேஷம் 4:17. அது முதற்கொண்டு இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இந்த பூமியிலே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று சொன்னால், இந்த பூமிக்கு பரலோகத்தின் ராஜ்யம் அவசியமாய் இருந்தது. இதை நான் வாசித்து பார்க்கும் பொழுதும் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை வாசிக்கிற இன்றைய கிறிஸ்தவர்கள் இயேசுவின் 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா! இது முதல் வருகையிலே அவர் சொன்ன காரியம். முதலாக இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பதாக முதல் வருகையிலே அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கின வார்த்தைகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கு படிக்கிற நாம் 2ஆம் வருகையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனால் அன்றைய சொன்னது பரலோக ராஜ்யம். இதை ஒரிஜினல் மொழிபெயர்ப்பிலே சமீபமாய் இருக்கிறது என்கிற வார்த்தை பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்றே எழுதியிருக்கிறது. இட் இஸ் நாட் அட் ஹேண்ட், ஏதோ தூரமாய் இருக்கிறது போல் அது சொல்லப்படவில்லை, அங்கே இருக்கிறது என்பதாகத்தான் அது அர்த்தமாக இருக்கிறது. இதையே தான் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேயும் நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே நான் இதை செய்கிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அது உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கிறது இட் இஸ் இன் தி மிட்ஸ் ஆஃப் யூ. அது உங்கள் நடுவிலே இருக்கிறது. எது? பரலோக ராஜ்யம். ஆகவே நான் பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட மாட்டேன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரே. பரலோக ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? ஆகவே பரலோகம் பரலோக ராஜ்யம் இரண்டும் வேறு வேறு காரியத்தை சொல்லுகிறது. பரலோகம் தேவன் வாசம் பண்ணும் இடம், பரலோக ராஜ்யம் தேவனுடைய அரசாங்கத்தை, கவர்மெண்டை குறிக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே முதலாக தேவனுடைய அரசாங்கம் இந்த பூமியில் எப்பொழுது இருந்தது ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 4:17 தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த காரியத்திலே இந்த பூமிக்கு தேவனுடைய ராஜ்யம் அவசியமாய் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஆனால் வரலாற்றிலே ஆதியாகமம் முதல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது முதலாக இந்த பூமியிலே இருந்தது தேவனுடைய ராஜ்யம் என்பதை நீங்களும் நானும் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதை நான் சற்று உங்களுக்கு காட்டிவிட்டு ஹல்லேலூயா, இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் ஏன் தேவை என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக இங்கே எழுதியிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒரு காரியத்தை பாருங்கள், அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. முதலாக in the beginning, ஆதி என்றால் beginning, in the beginning God created heavens and the earth. அப்படி என்று சொன்னால் இந்த வானமும் பூமியும் ஆதியிலே உருவாகும் முன்பதாகவே தேவன் இருந்தார் என்கிற ஒரு காரியத்தை இங்கே நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வானமும் பூமியும் உண்டான நாளிலே தேவன் உண்டாகவில்லை. God did not began in the beginning. ஆதியிலே பூமி உண்டான பொழுது உண்டாகவில்லை. அவர் துவக்கத்தை, அந்த ஆதியை துவங்கினவரே தேவன் தான். ஹல்லேலூயா. பூமி என்ற ஒன்று, வானம் என்ற ஒன்று இந்த இல்லாது இருந்த பொழுதே அவர் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் தேவனாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை முன் குறித்தார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்திலே. அதாவது உலகம் என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் அங்கே இருந்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? தேவன் இந்த பூமி உருவாகும் முன்னே அவர் இருந்தார். பூமியை அவர்தான் உருவாக்கினார். ஆகவே தான் இந்த பூமிக்கு அவர் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். தேவன் இந்த பூமிக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் பூமிக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உட்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும், இன்ஃபேக்ட் பைபிள் சொல்லுகிறது, பூமியின் துகள்களாலே தேவன் மனிதனை உண்டாக்கினார். நாம் இந்த பூமியின் மண்ணினாலே, பூமியின் துகள்களினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் இந்த பூமிக்குரியவர்கள், இந்த பூமிக்கு உட்பட்டவர்கள். ஆகவே தான் மனித உடல், பூமியில் இருக்கிற 100% தாதுக்களிலே 99% தாது மனித உடலிலே காணப்படுகிறது. நீ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய என்னுடைய உடல்ல தங்கம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. இத்தனை மில்லி கிராம் அளவுக்கு தங்கம் காணப்படுதான். ஹல்லேலூயா. இதை நான் சொல்லல, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுகிறாங்க பாருங்களேன். ஆகவே பூமியில் காணப்படுகிற எல்லா தாதுக்களும் மனித உடலில் இருக்கிறபடியினாலே இந்த வசனம் சொல்லுகிறபடி தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார் என்கிற வசனம் அது உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் இந்த பூமிக்கு உட்பட்டவர்கள், ஆனால் தேவன் இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவர். ஏனென்று சொன்னால் இந்த பூமியும் வானமும் உண்டாக முன்பதாகவே அவர் இருந்தார். இன்ஃபேக்ட் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினவரே அவர்தான். ஆகவே இந்த பூமிக்கு உட்பட்டு இருக்கிற நமக்கு இந்த பூமி பெருசாய் இருக்கிறது. ஆனால் தேவன் பூமிக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறபடியினாலே அவருக்கு முன்பதாக இந்த பூமி சிறியதாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக இந்த பூமி பாருங்களேன் ஒரு சின்ன தூசி மாதிரி. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர். எஸ், இதை விளக்கி நாம் பார்ப்பதற்கு ஒரு 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 ஓமையின் மூலமாக பார்க்கலாம். பாருங்க, மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர், செல்போன் போன்ற காரியங்களை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஆமா. ஆகவே இந்த செல்போனையும் இந்த கம்ப்யூட்டரையும் கண்டுபிடித்த மனிதன் இந்த செல்போனுக்குள்ளே கம்ப்யூட்டருக்குள்ளே போக முடியுமா? அல்லது அதுக்குள்ள போய் தான் அவன் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. கம்ப்யூட்டர்ல மனுஷன் வேலை செஞ்சாலும் அவன் கம்ப்யூட்டருக்கு உள்ளவே வேலை செய்யறது இல்லை, அவன் கம்ப்யூட்டருக்கு வெளியில இருந்தா வேலை செய்யறான். செல்போன் நம்ம கையில வச்சுதான் வேலை செய்யறான். நம்ம செல்போனுக்கு உள்ள போய் எல்லாத்தையும் நம்ம இது பண்றது கிடையாது. ஹல்லேலூயா. தேவனும் அப்படித்தான் பாருங்களேன். அவர் இந்த பூமியை படைத்தார். ஆகவே இந்த பூமிக்கு உட்பட்டவர் அல்ல, இந்த பூமியில் அவர் இருக்கவே முடியாது. நாம் இந்த பூமிக்கு உட்பட்டவர்கள். அதனால தான் நம்மை பைபிள் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே. நீங்களும் நானும் பூமியில் குடியிருக்கிற குடிகள். ஆனால் தேவனையோ பரலோகத்தின் தேவன் என்று அழைக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் இல்லை, அவர் இதற்கு வெளியே இருக்கிறார். எப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடித்த மனிதன் கம்ப்யூட்டருக்கு வெளியில இருக்கிறானோ அதுபோல தேவனும் பூமிக்கு வெளியிலே இருக்கிறார். பூமிக்கு வெளியிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இருக்கும் இடம்தான் பரலோகம். அதைத்தான் பரலோகம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பரலோகத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் இந்த பூமியில் வர முடியாது. ஏனென்று சொன்னால் பூமி அவரை கொள்ளாது. அவரை the earth cannot contain God because God is bigger than the earth. He created the earth. Earth is a speck of dust before God. So அந்த உலகத்திற்குள் தேவன் வாசம் பண்ணவே முடியாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனை, கடவுளை இந்த பூமிக்கு உள் தேடக்கூடாது. அவர் இந்த பூமிக்கு வெளியே இருக்கிறார். அவர் இருக்கும் இடம்தான் பரலோகம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இந்த பூமியில் காணப்படுகிற எதுவும் தேவன் அல்ல, தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். அதான் தேவன் கேட்கிறார். ஏசாயா
அந்த புஸ்தகத்தில் 66வது வசனம் முதல் வசனத்தில், 66ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது: வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி. ஆகவே நான் தங்குவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை உங்களால் கட்ட முடியும்? பூமி நான் வைக்கிற பாதபடி, ஃபுட் ஸ்டூல் என்று இருக்கிறது. எர்த் இஸ் a foot stool. I keep my leg on the earth. அதுக்கு உள்ள அவர் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் நான் கட்ட முடியுமா? கட்டி தேவனே இங்கே வந்து நீர் உட்காரும் என்று சொல்ல முடியுமா? அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில் தங்க முடியாது, ஏனென்றால் பூமி அவரை கொள்ளாது. பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் கடவுளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் என் தெய்வத்திற்கு பெரிய ஆலயத்தை கட்டுவேன், எங்க சர்ச் தான் பெருசு, எங்களுடைய ஆலயம் தான் பெருசு, நாங்க கட்டுறது தான் பெருசு. நோ நோ நோ, தேவன் சொல்லுகிறார், இந்த விளையாட்டுல நான் இல்லை. Man is playing the name of God and the religion, but God says, I am not in your game. நான் உங்க விளையாட்டுல இல்லை. I am out of this game. நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் இருக்கிறேன். சோ எனக்கு என்பதாக நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வது எப்படி? இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, இந்த ஸ்தலத்திலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சில இடங்களை சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறார்? தேவன் பரலோகத்தில் அல்லவா இருக்கிறார், இந்த பூமி அவருடைய பாதபடி அல்லவா, இங்கே எப்படி அவர் வாசம் பண்ண முடியும்? பாருங்க, எப்படி கம்ப்யூட்டரை மனிதன் உண்டாக்கி இருந்தா கூட அந்த கம்ப்யூட்டரில் அவனால் வேலை செய்ய முடியுது. எப்படி செல்போனை மனிதன் உண்டாக்கி இருந்தா கூட அந்த செல்போன் அவனால் வேலை செய்ய முடியுது. செல்போன்லேயோ கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்கிறதற்கு நான் அதுக்குள்ளே போய் தான் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. பாருங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதே போலதான் ஆண்டவரும், அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் அங்கே கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். அவர் அங்கே தன்னுடைய வேலைகளை செய்கிறார் என்று அர்த்தம். ஆகவே அவர் பூமிக்கு உள் வந்துதான் அவர் அந்த வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் பூமிக்கு அப்பாற்பட்டு அவர் வெளியிலே இருந்து கொண்டு அவருடைய கிரியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செயல்படுகிறது போல இந்த பூமியில் செயல்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்று சொன்னால் ஒன்று விளங்குகிறது, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் பரலோகத்தை யோசிக்கும் பொழுது அது ஒரு புகை மண்டலம், அது வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், அங்கே ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்னால் நாம் அப்படித்தான் பார்த்தோம், படங்கள்லையும் சினிமாக்களையும் பார்த்தோம். இன்று சினிமாவை பார்த்து கட்டுப்போன கிறிஸ்தவர் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த ஆண்டவர் சொல்றாரு, தெரியாத காரியங்களை தெரிந்தது போல எடுக்கிற அந்த சினிமாவை நீங்க பார்க்க கூடாது. நீ ஆண்டவர் சொல்றாரு, your total idea will be different. இந்த சினிமா மோகத்திலே இன்று ஏதேதோ காய் நடந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழகத்தில். ஆகவே தேவன் இந்த பூமிக்கு உட்பட்டு தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் கிரியை செய்கிறார் என்பதைத்தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் அங்கே தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த அவர் இருக்கிறதைத்தான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது.